ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அந்நாட்டின் உச்சநீதிமன்ற வளாகத்திற்குள் புகுந்த மர்ம நபர் 3 நீதிபதிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் 2 உயிரிழந்துள்ளனர். நீதிபதிகள் அலி ரசினி மற்றும் முகமது மோஹிசே ஆகியோர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நிலையில் தாக்குதல் நடத்திய மர்ம நபர் தம்மை தாமே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தியவர் மீது இதுவரை வேறு எந்த வழக்கும் இல்லாத நிலையில் இந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன, தாக்குதலின் பின்னணியில் இருப்பது யார் என்பது இன்னும் தெரிய வரவில்லை. யுக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் குடிநீர் குழாய் இணைப்பு கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் 39 ரஷ்ய ட்ரோன்களில் 24 இடைமறித்து அழித்ததாகவும் 4 ஏவுகணைகளில் 2 இடைமறித்து அழிக்கப்பட்டதாகவும் யுக்ரைன் இராணுவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 737 கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் அரசு முடிவு செய்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாளை ஹமாஸ் தரப்பில் 33 பிணை கைதிகள் முதல் கட்டமாக விடுவிக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இஸ்ரேல் அரசு தரப்பில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.